அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் பார்த்தீங்கன்னா வாய்ட் அண்ட் வாய்டபிள் கான்ட்ராக்டை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முந்தின வீடியோ வேலிட் கான்ட்ராக்ட். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது மிக எளிமையாக புரிய வரும். ஸோ இந்த 3 டாப்பிக்கில் எதனா ஒன்று சிறு வினாக்களில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள். வாய்டு, வேலிடு, வாய்டபிள், அப்படி இல்லைன்னா 3 சேர்ந்தா மாதிரி கேட்பாங்க. எதை கேட்டாலும் எழுத நீங்கள் தயாராக இருக்கணும். மிக மிக எளிமையான கான்செப்டும் கூட. செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2J வாய்டு கான்ட்ராக்டை டிஃபைன் பண்ணி சொல்லுது. செக்ஷன் 2I பார்த்தீங்கன்னா வாய்டபிள் கான்ட்ராக்டை டிஃபைன் பண்ணி சொல்லுது. இந்த ஒரு 3 லைனை படிக்கிறோம் பாருங்க. வாய்டு கான்ட்ராக்டுக்கு உண்டான கான்செப்ட். வாய்டு கான்ட்ராக்ட்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஆரம்பம் முதலே செல்லா தன்மை கொண்ட ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக வாய்டு கான்ட்ராக்டில் தான் முடியும். நீங்கள் என்னென்னா கன்சிடரேஷன் கொடுத்துக்குங்க, வேறு எதனா ஆர்டிக்கிளை உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிங்க. ஆனால் ஆரம்பம் முதலே செல்லாத்தன்மை கொண்ட ஆர்டிகல்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா அது வாய்டு. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நமக்கு மிக அற்புதமாக புரிய வரும். அதற்கு முன்னாடி இந்த 3 லைனை நான் படிச்சிடுறேன் பாருங்கள். வாய்டு கான்ட்ராக்ட் என்பது தொடக்கம் முதலே அல்லது பின்னர் சட்டப்படி செயல்படுத்த முடியாத ஒப்பந்தமாகும். தொடக்கம் முதலே செல்லாது. ஸ்டார்ட் பண்ணும்போதே அது நல்ல ஒரு விஷயமா இல்லை, அது நல்ல கான்ட்ராக்ட் கிடையாதுங்க, இட்ஸ் எ வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்ற அந்த விஷயங்கள் தொடக்கம் முதலே பார்த்திங்கன்னா நல்லா வருது. ஆனால் ஏதோ நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அந்த மாதிரியான ஒப்பந்தங்களும் பார்த்திங்கன்னா வாய்டு கான்ட்ராக்டில் தான் வந்து சேரும். எல்லாமே எதை பேஸ் பண்ணி ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஃபுல் ஆப்ஜெக்ட் அண்ட் லீகல் ஏபிலிட்டியை பற்றி சொல்லுது. லீகல் கான்செப்டும் இருக்கணும் அண்ட் தென் லாஃபுல் ஆப்ஜெக்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதெல்லாம் இல்லாத எந்த ஒரு கான்ட்ராக்டாக இருந்தாலும் அது வாய்டில் வந்து சேர்ந்துடும். மேலும் இது எந்தவித சட்ட உரிமைகளையும் கடமைகளையும் உருவாக்காது. நான் போயிட்டு கோர்ட்டில் போய் நிற்க முடியாது. ஒரு வாய்டு அக்ரிமெண்ட்டையோ இல்லை வாய்டு கான்ட்ராக்டையோ வச்சுக்கிட்டு கோர்ட்டில் போய் நான் நிற்க முடியாது. மைனர்கிட்ட நான் 50,000 ரூபாய் பணம் கொடுத்தேன், அவர் எனக்கு திருப்பி தர மறுக்கிறார், எனக்கு எப்படின்னா வாங்கி கொடுங்க அப்படின்னு உங்களால் ப்ரேயர் கோர்ட்டில் கேட்க முடியாது. ஏன்னா மைனர் கான்ட்ராக்ட் இஸ் வாய்டு. ஒரு போதைப் பொருளை பார்த்தீங்கன்னா நானும் அவரும் பார்த்தீங்கன்னா கடத்துகிறோம், அதற்குண்டான அக்ரிமெண்ட் இது. அவர் பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு உண்டான பணத்தை எனக்கு திருப்பி தரவில்லை, எனவே ஆனரபிள் கோர்ட் அந்த பணத்தை மீட்டு தருமாறு ஒரு ப்ரேயர் கேட்டார்னா கண்டிப்பாக பரிகாரம் கிடைக்காது. ஏனென்றால் அந்த கான்ட்ராக்ட் வாய்டு. ஆரம்பம் முதலே செல்லாத்தன்மை கொண்ட கான்செப்டு கோர்ட்டுக்கு ஒத்து வராது அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதிடுங்க. ஸோ வாய்டு கான்ட்ராக்ட்னா என்னன்றது தெரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போனால் புரிய வரும். வாய்டு கான்ட்ராக்டுக்கு உண்டான ஒரு ஃப்ளோ சார்ட் பாருங்கள். 1ஆம் நம்பரில் இருக்கிறது வாய்டு கான்ட்ராக்டு, 2ஆம் நம்பரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாய்டபிள் கான்ட்ராக்டுக்கு உண்டான கான்செப்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பரில் இருக்கிறத நான் பார்க்குறேன். வாய்டு கான்ட்ராக்ட் மைனர் இடத்தில் ஏற்படுத்தக்கூடிய கான்ட்ராக்ட் வாய்டு. அன்சவுண்ட் மெயின்டு புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களிடம் ஏற்படுத்தக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் வாய்டு. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த கான்ட்ராக்டில் எந்தவித லீகல் ஆப்ளிகேஷனும் கிடையாது, எந்தவித சட்ட திட்டங்களையும் நீங்கள் பின்பற்றப்படவில்லை, நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்பட்டமாக மீறப்படுகிறது, அந்த மாதிரியான ஃபேக்ட்லாம் இருந்துச்சுன்னா அது வாய்டு. இம்பாசிபிள் ஃபேக்ட், செய்ய முடியாத விஷயங்களை செஞ்சு தரதா ஒரு கான்ட்ராக்ட் உருவாகுது. நிலாவில் போயிட்டு நான் மண் எடுத்துன்னு வந்து தந்துடுறேன், கடலுக்கு அடியில் இருக்கிற வைரத்தெல்லாம் உங்களுக்கு பிடிங்க எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றேன், பூமிக்கு அடியில் இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதனால் செய்ய முடியாத ஒரு சில கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் ஃபேக்டாக இருக்குது. அந்த மாதிரியான ஃபேக்ட் இருந்துச்சுனாலும் அது வாய்டு. அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் எல்லாம் மேற்கண்டு பேசுறது எல்லாமே சேர்ந்தது தான். லாஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாத அனைத்து விதமான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வழக்கு கூட பதிய வைக்க முடியாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த கான்ட்ராக்ட் செல்லவே செல்லாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இல்லுஸ்ட்ரேஷனோடு எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இல்லுஸ்ட்ரேஷனோடு எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மிக அற்புதமான மார்க் கிடைக்கும்.
வாய்டு கான்ட்ராக்டுடைய செக்ஷன் 2Jன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதற்கு உண்டான ஒரே ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்தா நம்மளுக்கு அற்புதமாக புரிய வந்துடும். கூப்பர் வெர்சஸ் பிப்ஸ் இன் 1867 ஒரு நடந்த வழக்கு. இங்கிலீஷ் லா தான் இதுவும். கூப்பர் என்ன பண்ணுறாருன்னா, தனது மாமா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மீன் குளத்தை பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் செய்கிறார். தட் மீன்ஸ் மார்க்கேஜ் பண்ணி அவர் எடுத்துக்கிறாரு, குத்தகைக்கு எடுக்கிறார். அவர்கள் மாமா பார்த்தீங்கன்னா இறந்து விடுகிறார்கள். இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மாமாவுடைய ஒய்ஃப் அத்தைன்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து மறுபடியும் ஒப்பந்தம் போடுறாரு. ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனை எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, கூப்பர் கிட்ட போட்ட ஒப்பந்தமே இன்னும் முடிவுக்கு வரலை. அவர் இறந்துட்டதுனால முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற கான்செப்ட் இட்ஸ் எ வேலிட் கான்ட்ராக்டாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த இடத்துல இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூப்பர் ஏற்கனவே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா வித்துட்டாரு. தட் மீன்ஸ் கூப்பருடைய மாமா பார்த்தீங்கன்னா இடத்த வித்துட்டாரு. அதன் அடிப்படையில் பிப்ஸு கிட்டேருந்து போடக்கூடிய அந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா செல்லாது. ஏன்னா இப்போ அந்த மீன்பிடி குளம் பார்த்தீங்கன்னா கூப்பருக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் கொண்டு வராங்க. இப்போ ஹானரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் ஆஃப் இஷ்யூஸை அரோஸ் பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூப்பருக்கும் அவருடைய அத்தைக்கும் இடையே போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் செல்லுபடி ஆகுமா ஆகாதான்றது தான் ஒரு கான்செப்ட். என்ன சொல்ல வராங்க, இருவரும் ஃபண்டமெண்டல் ஃபேக்ட் தவறாக புரிந்து கொண்டதால், இதில் அந்த 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 ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மாமா போட்ட ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய கான்செப்டை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் கூப்பருக்கு பார்த்தீங்கன்னா அதை சேலே பண்ணியிருக்காரு. அதனால் கூப்பருக்கும் அவருடைய அத்தைக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் செல்லாது, இட்ஸ் எ வாய்டு அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாய்டபுள் கான்ட்ராக்ட். வாய்டபுள்னா திருத்தி கொள்ளும், இல்லைன்னா திருத்தக்கூடிய அல்லது சட்டத்திற்கு உட்பகுத்தக்கூடிய கான்ட்ராக்ட்லாம் வாய்டபுள் கான்ட்ராக்டில் வரும். ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் இருக்கும், அந்த மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணால் அது வேலிட் கான்ட்ராக்டாக மாறிடும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஆனால் வாய்டு கான்ட்ராக்டில் கரெக்ஷனை மிஸ்டேக் பண்ணால் கூட அது வேலிடாக மாறாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அச்சுறுத்துவது, கோர்சியன், அச்சுறுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா சைன் போட வைக்கிறது. அதாவது ஒரு தரப்பினர் வில்லிங்கில் இருப்பாங்க, மற்றொரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா வில்லிங்னஸில் இருப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். வாய்டபிள் கான்ட்ராக்ட் என்பது ஒரு தரப்பினர் விருப்பப்படி மட்டுமே அமல்படுத்தக்கூடியது. ஏ என்கின்ற தரப்பினர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அக்செப்டன்ஸ் பண்ணக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் விற்று தான் ஆகணும், இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு அச்சுறுத்துவாங்க, ஃப்ராட்தனம் பண்ணுவாங்க, மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க, மிஸ்டேக் பை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க, அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போடப்படுகின்ற எல்லா ஒப்பந்தங்களும் பார்த்தீங்கன்னா வாய்டபிள். ஒரு தரப்பினர் சரியாக இருக்காங்க, ஒரு தரப்பினர் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அப்பன்னா ஆனரபிள் கோர்ட்டில் பரிகாரம் தேட முடியும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். நல்லா புரிஞ்சிக்கணும். வாய்டு கான்ட்ராக்டில் ஆனரபிள் கோர்ட்டில் பரிகாரம் தேட முடியாது. ஆனால் வாய்டபிள் கான்ட்ராக்டில் ஆனரபிள் கோர்ட்டில் பரிகாரம் தேட முடியும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம போய் சொல்லலாம், அதற்குண்டான ரெமிடிஸ் டேமேஜஸை வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் கான்செப்ட். இந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க, பாதிக்கப்பட்ட தரப்பு அதை ரத்து செய்ய விரும்பும் வரை அது செல்லுபடியான ஒப்பந்தமாகவே இருக்கும். சும்மா பாதிக்கப்பட்டுட்டுன்னு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. அதை ரத்து செய்யறதுக்கு அவங்க முயற்சிக்கணும். முயற்சிக்காத வரை அது வேலிடான கான்ட்ராக்டாகவே தொடரும் இந்த வாய்டபிள் கான்ட்ராக்டில். அதாவது உங்களுக்கு நடந்த பிரச்சனையை நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வரலன்னா அது வாய்டபிள் வேலிடு கான்ட்ராக்டாக இருக்கும். கொண்டு வந்தீங்கன்னா அது கொண்டு வந்தீங்கன்னா அது வேலிடு கான்ட்ராக்டாக இருக்கும். கொண்டு வராமல் இருந்தீங்கன்னா ஏதோ இடத்துல மிஸ்டேக் ஆகுது. அதாவது உங்களுடைய பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா அது வாய்டபிள் கான்ட்ராக்டாக இருக்கும். கொண்டு வராமல் இருந்தீங்கன்னா அது வேலிடு கான்ட்ராக்டாகவே தொடரும்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த 5 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். நீங்கள் வாய்டபிள் கான்ட்ராக்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இனி வரும் வீடியோக்கள் அது வந்துடும். இதற்குண்டான கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா டெர்ரி வெர்சஸ் ஸ்பீக் இன் 1889 நடக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், டெர்ரி வெர்சஸ் ஸ்பீக்கில் பார்த்தீங்கன்னா தனது பங்குதாரர்களை ஈர்க்க ஏதோ ஒரு மியூச்சுவல் ஏதோ பண்ணுவாங்க போல், பங்குகள் விற்று பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி வச்சு நடத்துவாங்க போல். ஒரு ப்ராஸ்பெக்டஸில் என்ன சொல்கிறாங்கன்னா,
அரசாங்கத்தினுடைய அனுமதி கிடைத்து விட்டது, அதனால் இதை வந்து நீங்கள் நம்பி பங்குகளை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் திரித்து காண்பித்து பங்குகளை விற்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுது, அதற்குண்டான ஆணையை, தட் மீன்ஸ் அதற்குண்டான லைசன்ஸை கொடுக்க மறுத்து விட்டது. இதனால் பங்கு வாங்கியவர்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டது. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட், ஃபேக்ட் ஆஃப் கேஸ் இதுதான். இப்போது ஆனரபிள் கோர்ட் என்ன இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா, இந்த அறிக்கை ஃப்ராடாக கருதப்படுமா, அதாவது வாய்டபிளில் கொண்டு வராங்க. ஏன்னா கேஸ் ஃபைல் பண்ண முடியுமே, ஒரு தரப்பினர் தானே தவறு செய்கிறாங்க, ஒரு தரப்பினர் கரெக்டாக இருக்காங்க இல்லையா, அப்படி இருந்தால் அது வாய்டபிள் கான்ட்ராக்டில் வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கான்செப்டில் ஆனரபிள் கோர்ட்டு தலையிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஃப்ராட் என்பது ஒருவரால் அறிந்தே சொல்லப்படும் பொய்யான தகவலாகும். அதாவது அரசாங்கத்தினுடைய அனுமதி கிடைத்திடும் அப்படின்னு கிடைக்காதுன்னு தெரிந்தே பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது பேர் தான் ஃப்ராடு. இதற்கு நடுவில் ப்ராஸ்பெக்டஸில் மிஸ்ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணி திரித்து காண்பித்திருக்கிறார்கள். அதுவும் ப்ளஸ் ஃப்ராடும் சேர்ந்து அந்த பங்குகளை விற்பதற்கு உதவிகரமாக புரிஞ்சிருக்கு. அதனால் ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஃப்ராடு இருக்கிறதுனால அரசாங்கத்தினுடைய அனுமதி கிடைத்து விடும் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்பி அந்த முதலாளிகள் இருந்திருக்காங்க. அதன் காரணமாக இது ஃப்ராடில் வராது, மிஸ்ரெப்ரசன்டேஷனில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த மிஸ்ரெப்ரசன்டேஷன் கிளியர் ஆனதுக்கப்புறமா அந்த கான்ட்ராக்ட் வேலிட் கான்ட்ராக்டாக மாறிடும். இவ்வளோ தான் கான்செப்ட். உங்களுக்கு கண்டிப்பாக வாய்டுனா என்னென்னு புரிஞ்சிருக்கும், வாய்டபிள்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும், வேலிட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். அந்த மூணுத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக கவனமாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் இதில் கோயர்ஷன்னா பார்த்தீங்கன்னா வற்புறுத்தல் அல்லது மிரட்டல்னு அர்த்தம். அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயமான அழுத்தம் கொடுக்கறது, கையெழுத்து போட்டு தான் ஆகணும், நீங்கள் அந்த பணத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது. ஃப்ராடுனா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், மோசடின்னு அர்த்தம். மிஸ்ரெப்ரசன்டேஷனாக தவறான விளக்கம். இந்த கேஸ் ஸ்டடியில் தவறான விளக்கம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறத நினைவில் வச்சுக்கிங்க. அதே போல் மிஸ்டேக் பை ஒன் பார்ட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு தரப்பினர் பார்த்திங்கன்னா தவறான தகவல்களை மறைத்து விடுவது. ஒரு பார்ட்டி கிளியராக இருக்காங்க, ஒரு பார்ட்டி சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் வாய்டபிள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.